வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாளை நடைபெற உள்ள திருவான்மையூர் பாம்பன் சுவாமி கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க முடியாது. மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் பெற்ற தோல்வியில் இருந்து மத்திய அரசு பாடம் கற்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி தரவில்லை என குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி, படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கல. தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை, நல்ல குணம் இல்லை. தருமபுரி மாவட்டம் அரூர் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. வலுவான கூட்டணி இல்லாததே மக்களவை தேர்தல் தோல்விக்கு காரணம். சிவகங்கை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியிடம் விளக்கம். அதிமுகவில் OPS, சசிகலா இணைக்க வேண்டும் என மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக வெளியான தகவலுக்கு ஜெயக்குமார் மறுப்பு. திட்டமிட்டு மாயக்கருத்து உருவாக்கப்படுவதாக விளக்கம். ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலு என்ற அடிப்படையில் ஒரு மாய கருத்து, அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் இன்னைக்கு எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால அது எல்லளவு உண்மை இல்லை. விக்கிரவாண்டியில் அதிமுக தேர்தலை புறக்கணித்தும் 83% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். அதிமுகவினர் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றும் கேள்வி. சென்னை CBCID அலுவலகத்தில் விசாரணைக்காக பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் ஆஜர். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் தொடர்பாக கேள்வி. செல்வ பெருந்தகையை இழிவாக பேசிய அண்ணாமலையை கண்டித்து வலுக்கும் போராட்டம். சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட நகரங்களில் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். மாஞ்சோலை தொழிலாளர்கள் மறு உத்தரவு வரும் வரை வீடுகளை காலி செய்ய வேண்டாம் என தேயிலை நிறுவனம் அறிவிப்பு. நீதிமன்ற உத்தரவுப்படி 75% கருணை தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தல். CA தேர்வில் இதுவரை இல்லாத அளவாக 20,400 பேர் தேர்ச்சி. டெல்லியைச் சேர்ந்தவர் முதலிடம் பிடித்தார். நீதிபதிகள் ஓய்வூதியம் தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 7 மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஜூலை 23ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன தேரோட்ட விழா. 4 மாட வீதிகளில் உலாவரும் உற்சவரை தரிசித்து மகிழும் பக்தர்கள். ஈரோட்டில் கட்டுமான பொருட்கள் விற்கும் நிறுவனத்தில் தீ விபத்து. பற்றி எரிந்த பைப்புகள், ஒயர் உள்ளிட்ட பொருட்கள். மதுரையில் மாடு முட்டியதில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த முதியவர் உயிரிழப்பு. ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க இந்திய அணி பாகிஸ்தான் செல்லாது என தகவல். போட்டியை துபாய் அல்லது இலங்கைக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்க இந்திய கிரிக்கெட் வாரியம் முடிவு.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மனநல காப்பகத்தில் 13 பேர் புதைக்கப்பட்ட விவகாரம். உரிமையாளர் அகஸ்டினிடம் காவலர்கள் விசாரணை. கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உறவினர் வீட்டில் மீண்டும் சிபிசிஐடி சோதனை. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில அபகரிப்பு வழக்கில் சோதனையில் ஈடுபட்டுள்ள போலீசார். மத்திய பட்ஜெட் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. பொருளாதார நிபுணர்கள் தொழிலதிபர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். நீட் முறைகேடு தொடர்பான வழக்குகள் விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு மேலும் தாமதமாக வாய்ப்பு. அதிலே ஏற்கனவே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடியவர்கள், தகுதி வாய்ந்திருக்கக்கூடியவர்கள், பல்வேறு காரணங்களுக்காக எங்களுக்கு விட்டு போயிருக்கிறது என்று சொல்லியிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஏறத்தாழ 1,48,000 பேருக்கு இன்றைக்கு மீண்டும் அவர்களுக்கும் சேர்த்து வழங்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். ஆக உங்களுடைய கோரிக்கைகளை, ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அவற்றை எல்லாம் அறிந்து புரிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமது முதலமைச்சர் இருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் உரிமை தொகை மேலும் 1,48,000 பேருக்கு வழங்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். நிராகரிக்கப்பட்டு மீண்டும் விண்ணப்பித்தவர்களில் 1,48,000 தகுதி வாய்ந்த மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தமிழ்நாட்டில் பெற்ற தோல்வியிலிருந்து மத்திய அரசு பாடம் கற்கவில்லை என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட தொடக்க விழா நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் 444 கோடியே 77 லட்சம் ரூபாய் செலவில் 621 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர் மத்திய அரசு விருப்பு வெறுப்பின்றி செயல்பட வேண்டும் என்று கூறினார். மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி தரவில்லை என குற்றம் சாட்டிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் பெற்ற தோல்வியிலிருந்து மத்திய அரசு பாடம் கற்கவில்லை என்று விமர்சித்தார். தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி, படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கல. தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை, நல்ல குணம் இல்லை, பாடம் கற்றுக்கிறதுக்கு நினைப்பும் இல்லை. தன்னுடைய 10 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய திட்டமும் செய்யல. ஒன்றிய அரசு என்பது விருப்பு வெறுப்புகளை கடந்து எல்லா மக்களுக்குமான பொதுவான அரசாக செயல்படணும். தொடர்ந்து பேசிய அவர் திமுகவின் செயல்பாட்டை கண்டு பொறாமைப்படும் எதிர்க்கட்சியினர் ஆட்சி மீது அவதூறு பரப்புவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். மக்களுடன் முதல்வர் திட்டத்து மூலமா யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்ற நிலையை உருவாக்க நாங்கள் இப்போ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி மக்களுக்காக செயல்படுறது எதிர்க்கட்சிகளுக்கு பொறாமையும் எரிச்சலையும் ஏற்படுத்துது. அதனால அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள் மூலமா இந்த ஆட்சி கெட்ட பெயர் ஏற்படுத்த நினைக்கிறாங்க. அரூர் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் கூறினார். இதேபோன்று சித்தேரி மலை கிராம மக்களுக்காக சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்.